சிவகங்கை அந்த பேர் தெரியாத ஆளே இருக்காது இப்போது. அந்த மாதிரி ஃபேமஸ் ஆகிடுச்சு. எதுக்கு ஃபேமஸ் ஆச்சு? ஒருத்தன் இறந்த பிறகு தான் ஃபேமஸ் ஆகுது சிவகங்கை மாவட்டம். என்னென்னா அஜித்குமார்ன்ற ஒரு தம்பி கோயிலுடைய பாதுகாவலராக, அதான் செக்யூரிட்டி கார்டு போல் ஒர்க் பண்ணுறான். அங்கே வந்து நிகிதான்ற ஒரு பொண்ணு வருது, அவங்க அம்மா வீட்டுன்னு. வயசானவன்றதுனால கொஞ்சம் வண்டியில் இருக்குமான்னு கேட்குறாங்க. அஜித்குமார் போகிறான், ஏதோ கார் சாவி அவங்கள்ட்ட கொடுத்து காரை பார்த்து சொன்ன மாதிரி அதில் சொல்கிறாங்க, எல்லா வீடியோவிலையும் வருது. அவனுக்கு கார் ஓட்ட தெரியாது. அதனால் அவன் யாரும் ஃப்ரெண்டை கூப்பிட்டு இது கொஞ்சம் எடுத்து அதை விட்டுட்டு வான்ட்டு சொல்லி கொடுத்து எல்லாம் பண்ணுறான். அதுக்கப்புறம் இவங்ககிட்ட சாவி வந்து அந்த ஓனர்கிட்ட சேருது. இவன் இட்டுன்னு அந்த வண்டியில் விட்டு காசு கேட்குறான். காசு கேட்டதுக்கு 100 ரூபா எடுத்து கொடுக்குறாங்க. மேடம், நான் இவ்வளோ நேரம் 1 மணி நேரம் கிட்ட வேலை செய்திருக்கேன். நாங்கள் 4 பேர் இருக்கோம், என்னோட சேர்த்து 5 பேர், ஆளுக்கு 100 ரூபானா வரணும் இல்லையா? அதனால் ஒரு 500 ரூபா கொடுங்கன்னு கேட்டுருக்கேன். நான் யாருன்னு தெரியுமா? என்னை பார்த்து இது பண்ணுற, நான் யாருன்னு காட்டுறேன் அப்படின்ட்டு அந்த பொண்ணுல 100 ரூபா கொடுத்தேன்னு சொல்கிறேன். அது கொடுத்ததே இல்லையா? சண்டை ஆர்குமெண்ட் பண்ணிட்டு நான் என்ன காட்டுறேன் பாரு யார் என்னான்னு சொல்லிட்டு போயிட்டு அவங்களுக்கு வேண்டியவங்க ஐஏஎஸ் ஐபிஎஸ் அது என்ன கேட்டகரியில் இருக்கிறாங்கன்னு தெரியாது, உயர் பதவியில் இருக்கிறவங்க ஃபோன் பண்ணுது. அந்த ஃபோனு அங்கேருந்து எஸ்பிக்கு வந்து எஸ்பி இந்த டிஎஸ்பி போய் டிஎஸ்சி ஸ்பெஷல் டீம் ஃபார்ம் பண்ணி ஒரு 6 பேர் அனுப்பிச்சு அறிவாளிங்க எல்லாம் போட்டு அடித்து சாவடிச்சு கொண்டுட்டாங்க அவனை. அவன் அறிவாளியாக அந்த 6 பேரும் எருமாடுக்கு போட்டிருந்த எருமாடு அவன் சொல்கிறானா உங்கள் அறிவு எங்கே போச்சு? அவன் சொல்கிறானா இவன் செத்துட்டான், அந்த பழி நம்ம மேலே வர, நம்மளுக்கு தூக்குதான் கிடைக்குன்னு யோசித்திருக்கல நீ? ரோபாட்டா நீ? அந்த மாதிரி பண்ணிவிட்டு மாட்டின்னு மூஞ்சி உங்கள் குடும்பம் லோல் பண்ணல. இப்போ உங்கள் குடும்பத்துலேருந்து வந்து வாயை கீக்கிறாங்களே, அவன் செத்ததுக்கு பதில் சொல்ல முடியுமா அவங்களால? எங்கள் புருஷன்லாம் மேலே சொல்லி தான் அடிச்சாங்கன்னா அந்த 4 பேர் சொல்லு, அது சொல்ல வாயை கீக்குது. இவ்வளோ தடியில் செயின் போட்டு வந்துச்சு அது போசிக்கு மற்ற திருடி சம்பாதிச்சிருப்பான் அவன். அந்த மாதிரி பொம்பளைங்க கத்துறது நம்மளுக்கு மற்ற உலகமே நம்ம சைடு நிற்குது, அஜித்குமார் சைடு. நீ என்ன கீசிடுவ? மிஞ்சி பேசினேன்னா இன்னும் எல்லோரும் தூக்கில் போட சொல்லுவோம். என்ன நினச்சிக்கிறீங்க நீங்கள்? ஒருத்தர் நீங்கள்லாம் வரவே கூடாது. ரோட்டுக்கு வந்து இது பண்ணுறேன் அது பண்ணுறேன் சரி பண்ணுறேன்னு வரவே கூடாது. உங்கள் புருஷனுக்கு செய்த வேலைக்கு வீட்டில் கம்முன்னு மூலில் முடங்கியிருக்கணும். பாவம். ஆனால் அடித்து சாவடிச்சு மிளகாத்தூள் கண்ணில் போடுறது, மூக்கில் போடுறது, வாயில் போடுறது, எல்லா இடத்துலையும் போடுறது, ஆண் உறுப்பில் போடுறது, மற்ற எல்லாத்துலேயும் போடு. அம்மாவில் நீ தூக்கு தண்டனை தான் உனக்கு, அது கம்மி கிடையாது. அது நான் என்னத்தை சொல்கிறது? தூக்கு தண்டனைன்றது இப்போ தொடச்சி போட்ட மாதிரி ஆயிடுச்சு. அப்போது தூக்கில் போனேன்னா மற்ற அவங்க குடும்பம் யோசிக்குமா ஒன்றா?